10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் மீ போ வா காண்க. சப்டிவிஷன் 1 340 மற்றும் 412. சப்டிவிஷன் 2 867 மற்றும் 255. சப்டிவிஷன் 3 10,224 மற்றும் 9,648. சப்டிவிஷன் 4 84 90 மற்றும் 120. அதாவது யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி 4 சப்டிவிஷனில் கொடுத்துருக்க மதிப்புகளுக்கு மீ போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. கண்டுபிடிப்போமா? தீர்வு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 340 மற்றும் 412. இந்த 2 நம்பரோட மீப்போவா கண்டுபிடிக்கணும். யூக்ளிடின் வகுத்தல் விதி A=BQ + R. இதில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? A=412, B=340. ஏபியோட மதிப்பை பிரதியிடணும். 412 340. இதை வகுத்து மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவாப்பா? 412 340ஆல் வகுத்திங்கன்னா ஒரு 340 340, மிச்சம் 72. சரியா? அப்போ இது எப்படி எழுதணும்னா 412 340 இன்ட்டு ஈவு 1 ப்ளஸ் மீதி 72. R is not equal to 0. R is equal to 0ன்னு வர வரைக்கும் இந்த கணக்கை கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டே போகணும். சரியாப்பா? அப்போ தான் மீப்போவா கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போது வகுத்திய வகுபடு எண்ணாகவும் மீதிய வகுத்தியாகவும் மாற்றிக்கணும். சரியாப்பா? இப்போ 340 72ஆல் வகுக்கணும். 340 72ஆல் வகுக்கிறப்ப 4 72 288, மீதி 52. இதை எப்படி எழுதணும்னா 340 72 இன்ட்டு ஈவு 4 ப்ளஸ் மீதி 52. R is not equal to 0. அப்படின்னா இந்த கணக்கு கண்டினியூ ஆகும். சரியா? வகுத்திய வகுபடி எண்ணாவும் மீதிய வகுத்தியாகவும் மாற்றணும். 72 வகுபடி எண்ணாவும் 52 வகுத்தியாகவும் மாற்றணும். சரியாப்பா? 72 52ஆல் வகுக்கணும். ஒரு 52 52, மிச்சம் 20. சரியா? இதை எப்படி எழுதணும்னா 72 52 இன்ட்டு ஈவு 1 ப்ளஸ் மீதி 20. R is not equal to 0. R is not equal to 0னா இந்த கணக்கை இன்னும் செய்யணும். சரியாப்பா? 52 வகுபடி எண்ணாவும் 20 வகுத்தியாகவும் மாற்றணும். சரியாப்பா? அப்போ 52 20ஆல் வகுக்கணும். 52 20ஆல் வகுத்திங்கன்னா 2 தடவை 40, மிச்சம் 12. சரியா? இப்போ இதை எப்படி எழுதணும்னா 52 20 இன்ட்டு ஈவு 2 ப்ளஸ் மீதி 12. R is not equal to 0. அப்போ கணக்கை இன்னும் கண்டினியூ பண்ணணும். வகுத்திய வகுபடி எண்ணாவும் மீதிய வகுத்தியாகவும் மாற்றணும். சரியாப்பா? 20 12. இப்போது 20 12ஆல் வகுக்கணும். சரியா? ஒரு 12 12, மீதி 8. இதை எப்படி எழுதணும்னா 20 12 இன்ட்டு ஈவு 1 ப்ளஸ் மீதி 8. R is not equal to 0. அப்போ கணக்கை இன்னும் கண்டினியூ பண்ணணும். சரியா? வகுத்திய வகுபடி எண்ணாவும் மீதிய வகுத்தியாகவும் மாற்றணும். சரியாப்பா? 12 8ஆல் வகுக்கணும். 12 8ஆல் வகுத்திங்கன்னா 1 8, மிச்சம் 4. இது எப்படி எழுதணும்னா 12 8 இன்ட்டு ஈவு 1 ப்ளஸ் மீதி 4. R is not equal to 0. சரியா? இப்போ R is not equal to 0னா கணக்கை இன்னும் செய்யணும். வகுத்திய வகுபடி எண்ணாவும் மீதிய வகுத்தியாகவும் மாற்றணும். சரியாப்பா? 8 4ஆல் வகுக்கணும். இது வகுப்போமா? 8 4ஆல் வகுத்திங்கன்னா ஈர்னாங்க 8, மிச்சம் 0. இப்போ 0 வந்துருச்சு. அப்படின்னா இதை எப்படி எழுதணும்னா
8 = 4 இன்ட்டு ஈவு 2 ப்ளஸ் மீதி 0. r = 0ன்னு வந்துருச்சு. சரியாப்பா? அப்போனா கணக்கு முடிஞ்சது. சரியாப்பா? r = 0ன்னு கிடைக்கிறப்ப கிடைக்கிற வகுத்தி தான் மீப்பெரு பொது வகுத்தி. இங்கே 4 தான் மீப்பெரு பொது வகுத்தி. சரியாப்பா? 340 மற்றும் 212ன் மீப்பெரு பொது வகுத்தி 4. ஓகேவாப்பா? அடுத்தது சப்டிவிஷன் 2 867 மற்றும் 255. யூக்ளிட்டின் வகுத்தல் விதி a = bq + r. பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். a = 867, b = 255. இப்போ ஏபியோட மதிப்புகளை பிரதியிடணும். 867 = 255. இப்போ வகுத்துட்டு மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணும். சரியாப்பா? 867 255ஆல் வகுக்கணும். 3 தடவை 255 பெருக்குனீங்கன்னா 765 கழிச்சா 102. சரியா? இப்போ எப்படி எழுதணும்னா 867 = 255 இன்ட்டு ஈவு 3 ப்ளஸ் மீதி 102. r ≠ 0. சரியா? இப்போ r = 0ன்னு வர்ற வரைக்கும் இந்த கணக்கை கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் மீப்போவா கண்டுபிடிக்க முடியும். சரியாப்பா? இப்போ வகுத்தி வகுபடி எண்ணா மாறும். 255 வகுபடி எண்ணா மாறும். மீதி 102 வகுத்தியாக மாறும். சரியாப்பா? இப்போ 255 102ஆல் வகுக்கணும். இதாக இருக்கு பாருங்கள். 2 தடவை 102 204. 255லேருந்து 204 போச்சுன்னா 51. இதை எப்படி எழுதணும்னா 255 = 102 இன்ட்டு ஈவு 2 ப்ளஸ் மீதி 51. r ≠ 0. அப்போ கணக்கை கண்டினியூ பண்ணணும். சரியா? வகுத்தி வகுபடி எண்ணா மாறும், மீதி வகுத்தியாக மாறும். சரியா? இப்போ 102 51ஆல் வகுக்கணும். 251 102. சரியா? மிச்சம் 0. இதை எப்படிப்பா எழுதணும்? 102 = 51 இன்ட்டு ஈவு 2 ப்ளஸ் மீதி 0. r = 0. r = 0ன்னு வந்துருச்சுன்னா கணக்கு முடிஞ்சது. r = 0ன்னு வர்றப்ப இருக்கிற வகுத்தி தான் மீப்பெரு பொது வகுத்தி. therefore 867 மற்றும் 255ன் மீப்போவா = 51. ஓகேவாப்பா? அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் 10224 மற்றும் 9648. யூக்ளிட்டின் வகுத்தல் விதி a = bq + r. இதில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? a = 10224, b = 9648. ஏபியோட மதிப்புகளை பிரதியிடணும். 10224 = 9648. இப்போது வகுத்துட்டு மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணணும். சரியாப்பா? 10224 9648ஆல் வகுத்தோம்னா ஒரு தடவை 9648, மிச்சம் 576. இதை எப்படி எழுதணும்னா 10224 = 9648 இன்ட்டு ஈவு 1 ப்ளஸ் மீதி 576. r ≠ 0. r = 0ன்னு வர்றப்ப தான் மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்க முடியும். சரியா? அது வரைக்கும் கணக்கை கண்டினியூ பண்ணணும். சரியாப்பா? இப்போ வகுத்தியை வகுபடி எண்ணா மாற்றணும், மீதியை வகுத்தியாக மாற்றணும். சரியாப்பா? இப்போது 9648 576ஆல் வகுக்கணும். ஒரு 576 576. சரியா? கழிச்சிங்கன்னா 388 இருக்குது. 8 கீழே இறக்கணும். சரியா? அப்போ என்னப்பா கிடைக்கும்? 3888 கிடைக்கும். இப்போது 6 தடவை போட்டிங்கன்னா 6 576 3456. மீதி என்ன கிடைக்கும்னா 432 கிடைக்கும். சரியாப்பா? r ≠ 0. இப்போது r = 0ன்னு வர வரைக்கும் கணக்கு செய்யணும். சரியாப்பா? வகுத்தி வகுபடி எண்ணா மாறணும், மீதி வகுத்தியாக மாறணும். சரியா? 576 432ஆல் வகுக்கணும். இந்த வகுத்திருக்காங்க பாருங்கள்.
576 432 ஒரு தடவை 432 மீதி என்ன கிடைக்குது 144 கிடைக்குது. இதை எப்படி எழுதணும்னா 576 = 432 இன்ட்டு ஈவு 1 ப்ளஸ் மீதி 144. r is not equal to 0. r is equal to 0ன்னு வர வரைக்கும் கணக்கை செய்யணும். வகுத்திய வகுபடி என்ன மாற்றணும், மீதியை வகுத்தியாக மாற்றணும். சரியா? 432 144ஆல் வகுக்கணும். இந்த வகுத்திருக்காங்க பார்த்தீங்களா? 3 144 432 மீதி 0. இதை எப்படிப்பா எழுதணும்? 432 = 144 இன்ட்டு ஈவு 3 ப்ளஸ் மீதி 0. r is equal to 0. r is equal to 0ன்னு வந்துச்சுன்னா கணக்கு முடிஞ்சது. சரியாப்பா? r is equal to 0ன்னு வர்றப்ப இருக்கிற வகுத்தி தான் மீ பெரு பொது வகுத்தி. அப்போ 10,224 மற்றும் 9,648 மீ போ வா = 144. சரியாப்பா? அடுத்து 4th சப்டிவிஷன் 84 90 மற்றும் 120 மீ போவா காணணும். சரியாப்பா? 3 நம்பருக்கு மீ போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூக்ரிட்டின் வகுத்தல் விதியில் 2 நம்பர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். 84 90க்கு மீ போவா கண்டுபிடிச்சிட்டு அந்த மீப்போவாவுக்கும் 120க்கும் மீப்போவா கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஆன்சர். ஓகேவாப்பா? இப்போ 84 மற்றும் 90ன் மீப்போவா கண்டுபிடிக்கிறோம். சரியா? யூக்ரிட்டின் வகுத்தல் விதி a = bq + r. பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். a = 90, b = 84. ஏபியோட மதிப்புகளை பிரதியிடணும். 90 = 84. 90 84ஆல் வகுத்து மதிப்புகளை பிரதியிடணும். சரியாப்பா? 90 84ஆல் வகுத்தோம்னா ஒரு 84 84 மீதி 6. சரியா? இதை எப்படி எழுதணும்னா 90 = 84 இன்ட்டு ஈவு 1 ப்ளஸ் மீதி 6. r is not equal to 0. r is equal to 0ன்னு வர வரைக்கும் கணக்கை செய்யணும். சரியாப்பா? அப்போ தான் மீப்போவா கண்டுபிடிக்க முடியும். இப்போது வகுத்திய வகுபடி என்ன மாற்றணும், மீதியை வகுத்தியாக மாற்றணும். சரியா? 84 6ஆல் வகுக்கணும். 1 6 6 மிச்சம் 2 4 கீழே இறக்குறீங்க. என்ன கிடைக்குது? 24. 4 6 24 மிச்சம் 0. சரியா? இதை எப்படி எழுதணும்னா 84 = 6 இன்ட்டு ஈவு 14 ப்ளஸ் மீதி 0. r is equal to 0. r is equal to 0னா கணக்கு முடிஞ்சது. சரியாப்பா? r is equal to 0ன்னு இருக்கிறப்ப கிடைக்கிற வகுத்தி தான் மீ பெரு பொது வகுத்தி. சரியா? அப்போ 90,84ன் மீ போவா = 6. சரியாப்பா? இந்த மீ போவா 6ஓடைய 120ன் மீ போவா கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? 6,120ன் மீ போவாக்கான இதில் பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். a = 120, b = 6. யூக்ளிட்டின் வகுத்தல் விதி a = bq + r. இப்போ மதிப்புகளை பிரதியிடணும். 120 = 6 வகுத்து மீதியை பிரதியிடணும். சரியாப்பா? 120 6ஆல் வகுத்திங்கன்னா 6 12 மிச்சம் 0. இருக்கிற 0வை இறக்குறீங்க, அடங்காது, மேலே 0 போட்டுடுறீங்க. 0ன்னு ஆன்சர் முடிஞ்சிடறதுனால அப்படியே முடிஞ்சிடும். சரியாப்பா? ஈவு 20 மீதி 0ன்னு கிடச்சிடும். சரியாப்பா? இதை எப்படி எழுதணும்னா 120 = 6 இன்ட்டு ஈவு 20 ப்ளஸ் மீதி 0. r is equal to 0ன்னு கிடச்சிச்சு. அப்படின்னா கணக்கு முடிஞ்சது. சரியாப்பா? r is equal to 0ன்னு வர்றப்ப இருக்கிற வகுத்தி தான் மீ பெரு பொது வகுத்தி, மீ போவா. சரியா? 6,120ன் மீ போவா = 6. therefore 84,90 மற்றும் 120ன் மீ போவா 6. சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்த 4 சப்டிவிஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.